ஐயோ குழந்தை, ஐயோ இங்க பாரியா. யோ, கொலுசு வாங்கிட்டு வர சொன்ன, எங்கேயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி, ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன்ல, கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் மகன் தான் செம்பருத்தி பூ உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறினா, ஏறின ஜோர்ல கொலுசை விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்திரி கூட தேடி பார்த்தேன். ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன வழி மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து முறைக்கிற? மூஞ்சில முடிக்காத மல்லி, பேசாத. நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரியதோட கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சிட்டாரா. இவங்க மல்லி கொலுசு கூட்டிட்டு வந்தா என் முன்னாலே நிக்காது. ஏமாடு ஏமாடு. குழந்தை, சந்தைக்கு தானே போற? போற வழியில என்னையும் டிராப் பண்ணிருக்கியா? போற வழியில நிறைய வேலை இருக்கு. எப்படியும் கடைசியா சந்தைக்கு தானே போற. என்னமோ நீ சுமந்துட்டு போற மாதிரி. இந்த மாடு தானே சுமக்க போகுது. என்ன சொல்ற? சரியா இருங்க. என்ன இது புடி? கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் கை கொடுத்தா என்னமா? தேங்க்யூ. என்ன குழந்தை, இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. என்ன பார்த்தா கேனா தெரியுதா? மல்லி கண்டபடி திட்டு போகுது, நீங்க அப்படி நக்கல் பண்றீங்க. பூம்பார்ல குழந்தைனா இலகாரமா போச்சுங்க. சரி சரி, கோச்சுக்காத. குழந்தை, களைப்பு தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாட. அப்படி நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாட பிடிக்கலங்க. இப்ப நீ பாட போறியா இல்லையா? பாட பிடிக்கலன்னா விட்டு வேண்டியதானே. நான் வச்சுட்டு வந்து பண்றேன். நீங்க எனக்கு பாட வராது. இன்னும் நீ பாட மாட்டேன்னு சொன்ன, இந்த வண்டி ஒரு அடி கூட நகராது. பாக்குறியா? ஆற பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? கண்ணுல இருந்து பார்த்து மாடுங்க. என்ற குரலை கேட்டா 8 கால் பாய்ச்சல்ல பாயும். பாக்குறீங்களா? எங்க போட்டு பாப்போம். இப்ப எப்படி பாடுற மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? வேற வழி என்னங்க பண்றது? வண்டி ஓடணும்னா பாடிதானுங்களா? பாவாட தாவணியில் பார்த்த உருவமாயுது. இல்ல இது வேற. ஏங்க மாப்பிள சாமி என்ன மனசு வைக்கலையா? என்ன இந்த வெட்டி வெட்டிட்டு போற? கசாப்பு கடைக்காரன் பொண்ணா? அவ கிடக்குற. அப்பனே மாப்பிள சாமி தட்டுல நிறைய காசு விழணும்டா. சில்லறையா இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இது ஒண்ணு வாங்கின படத்துக்கு வட்டி இல்ல, வந்துட்டு போனதுக்கு கோழி. இங்க பா, ஏன் கொடுக்கல? டாக்டர்மாவும் குழந்தையும் அப்படி இப்படி இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஐயோ, குழந்தை கறந்த பாலாட்டம் அப்படி எல்லாம் சொல்லிடாதுங்க. உனக்கு தெரிஞ்சது தீர்த்தமோ திருநீரம் தான். ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு அங்க வந்து பாரு. வாமா, ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேர்லம்மா? குழந்தை பேருக்கு. சரிம்மா. மாப்பிள சாமி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அனாதை பயலுக்கெல்லாம் ஆதரவு தர, எண்ணெயெல்லாம் 50 விட்டுற. ஒரு கண்ணில வேணா, இன்னொரு கண்ணில சொன்னாம்பா. ஏண்டா மருது, அனாதை பயலுக்கெல்லாம் டாக்டர் அர்ச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தனியா தங்கி இருந்தா ராத்திரில ஒத்தியா இருக்க பயமா இருக்குல்ல, அதனாலதான் குழந்தைய கூடவே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப பண்ண வேண்டியதுதான். குருக்கள அப்படி போயிருச்சு. அர்ச்சனை 2 பேருக்கு பண்ணு. வீட்டுக்கு வரீங்க, காசு எடுத்து வை. ஐயோ, என்ன நம்பினி அதுக்குள்ள கைகளை போட்டா? என்ன நம்பினி இப்படி சோறுண்டா உடம்பு எனத்துக்கு ஆகுது. இந்த ஒரு கம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தான் இதுல இஞ்சி தட்டி போட்டுருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா, மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா, தேன்மோனிக்கா, மம்மி, சிஸ்டர், பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டியா? அம்மா, ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல, இந்த வீட்டுக்கே வரமா? போடா அந்த பக்கம்.
என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கார வேறையா? 2 எல்லைக்கு வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி எடுத்து டொப்பு 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 சுட்டு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாய, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா, கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் தான் போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்காரே? ஐயோ, நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இனி உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்ட பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலேயே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டரே. ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மாரப்பம்பளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இல்ல இனிமே கவுண்டரே. வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா, இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா, வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விகண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. எக்கா எக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போவாங்கல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சொல்றேன்ல. அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியானே, பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. கட்டையை கிட்டே எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம வச்சா ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிட்ட பார்த்தாது நான்டா. ஐயோ, ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டிலே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா. 3 நாள் உட்காந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் ரோல் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. கேட்டி, நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவனுங்க. என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. டேய், நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16ஆவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அட போதுமாயா, எதுக்கு நச நசம் எடுத்துக்கிட்டு? இந்தா 2 பொரியல் வாயில போடு. என்ன தெரியாதா பொரிக்கல்ல எல்லாம் என்ன விசேஷம்? வெந்த கஞ்சி குடிச்சிட்டு விதி வந்தா சாகலாம்னு கிடக்கிற கிளவிக்கு விசேஷம் என்ன விசேஷம்? சந்தைக்கு போனா ஒரு படி வாங்கியாருவேன், 2 அள்ளி வாயில போட்டுட்டு எடுத்து வச்சேன்னா குழந்தை வந்தா திம்பா. அவன் என்ன இன்னும் காணா? என்ன, என் தம்பி பொண்ணுக்கு ஏதோ நிச்சயம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அவன் பொண்டாட்டி போறா, கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிய. பார்த்தா கொஞ்சம் காது குளிர கேட்டுக்கிறேன். வணக்கம் மகா, நல்லா இருக்கேன் மல்லி. ஏகண்ண, என்ன பெரியாத்தா? யார் வீட்டுல ஏதோ விசேஷம்னு சொன்னானே குழந்தை, யார் வீட்டுல என்ன விசேஷம்னு சொன்னானா? மல்லிய பொண்ணு பாக்குறதுக்கு வெள்ளாங்கோயில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மல்லிகை பொன் பார்க்க விஷயத்தை எங்க முன்னாடி என்கிட்ட சொல்ல. முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னடா பண்ணிருப்ப? வண்டி கட்டி வெள்ளம் கோயில் போய் மாப்பிளக்காரங்களை கையோட கூட்டு வந்துருப்பேன்ல. ஆமா கிழிச்ச.
போடா. போய் வேலையை பாருடா. வணக்கம் வணக்கம் வணக்கம், வணக்கம் வணக்கம், வாங்க. என்ன மணி அழுகுற? நீன கல்யாணம் பண்ணிட்டு நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போற? முதல்ல கண்ணத்தோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க போறாங்க. குழந்தை எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும் மல்லி. குழந்தை மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன சம்மந்தி மாதிரி 2 பேரும் சட்டை மாத்திக்க வேண்டியதானீங்க? ஏய், பொடி போடுறதுனா ஊர் எல்லாம் போய் பொடி போடு. இங்க தும்பின சம்பந்தி அம்மா சகுன சொல்ல எந்திரிச்சிருவாங்க. வைத்திரியா, நீங்க தட்ட மாத்துங்க. ஏய், நீ வா. பொண்ணுக்குள்ள புடவை தீ பிடிச்சது மனசுக்கு அவள் சரியா படல. அதையும் மீறி கல்யாணம் பண்ணா பையனுக்கு ஒண்ணு இடக்க ஒண்ணு ஆயிடும். அதனால வேற இடமா பாருங்க. ஏய் வாடா போலாம். போங்க, போய் பாருங்க. ஐயா 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 தயவு செய்து நில்லுங்கய்யா. நான் சொல்றதை கேளுங்கய்யா. ஐயோ, இது மான பிரச்சனையா? ஐயா நான் சொல்றதை கேளுங்கய்யா. ஐயா ஐயா தயவு செய்து கேளுங்கய்யா. ஐயா உங்களை தான். அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. இத போய் அவசரம் நினைச்சா எப்படிமா? போங்கயா. வெள்ளாங்கோ இல்லாட்டி ஒரு சுந்தரபாண்டி போறோம். மல்லிகை மறுபடியும் மாப்பிள்ளை கிடைக்காம போடுவான். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.